இன்டர்குளோப் ஏவியேஷன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் அதே இதை வந்து இண்டிகோன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இண்டிகோ வந்து Q2வில் வந்து லாஸ் தான் காமிச்சிருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக இந்த Q2 ரிசல்ட் வந்து ரொம்ப பேடாக தான் இருந்ததுக்கு இன் பாஸ்டில் கூட. அப்புறம் இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் காஸ்ட் கூட இந்த தடவை ஹெவியாக இன்க்ரீஸ் ஆனதுனால இவங்க லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு கம்பெனிலேருந்து வந்தது. இப்போ வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் வந்து ஒரு பெரிய சேஞ்சு கொண்டாந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி என்ன அந்த சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இண்டிகோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஏர்க்ராஃப்டை வாங்குவாங்க, வாங்கிட்டு அதை லீஸ் பண்ணுவாங்க வித் இன்டர்நேஷ்னல் லீசிங் கம்பெனிஸோட. அப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களுடைய பிஸ்னஸுக்காக. இப்போ வந்து இதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டாடுறாங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து ஏர்க்ராஃப்டை நெகோஷியேட் பண்ணி இவங்களே ஓன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாற்றம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிருச்சு போத் அப்ராட் அஸ் வெல் அஸ் இந்தியாவில் அப்படின்னு சொல்லணும். அப்புறமேல் பார்த்திங்கன்னா இந்த லீஸ் ரெண்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் தான் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்தியன் ருப்பி வந்து வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, தெர் இஸ் டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் அவுட்ஃப்ளோ வந்து எக்கச்சக்கமாக ஆகிட்டே இருக்குது. அப்புறம் மொரோவர் இந்த லெஸ்ஸார் இருக்காங்களே, யார் இவங்களுக்கு லீஸ் கொடுக்குறாங்களோ அவங்க கூட ஒரு மார்ஜின் வச்சு தானே கொடுப்பாங்க. இப்போ வந்து கம்பெனியே ஓன் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த மார்ஜினையும் கட் பண்ண முடியும், அதனால் ப்ராஃபிட்டபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் பராப்ஸ் த ஃபைனல் ரீசன் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் ஷீட்டும் வித் ஓன் அசட்ஸோட இந்த பெட்டர் வேல்யூவேஷன் கிடைக்கும். அதனால் இந்த மாற்றம் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி பை 2030 வந்து நெல்லி 40% ஆஃப் தர் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து அவங்களே ஓன் பண்ண போகிறதா கொடுத்துருக்காங்க.